தனியாக தேர்வு நடத்தி சுமார் 2300 கோடி ரூபாய் ஊழல் செய்து சுருட்டியதாக அமைச்சர் KN நேரு மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இருப்பதால் உடனடியாக அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக FIR பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. உடனடியாக KN நேரு ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் இந்த வழக்கை CBI வசம் ஒப்படைக்க நேரிடும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி. இதையடுத்து அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ED என்று சொல்லப்படும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி கொடுத்த ஆதாரங்கள் அமைச்சர் KN நேரு 2300 கோடி ரூபாய் ஊழல் செய்து சுருட்டி இருப்பதை உறுதி செய்திருக்கிறது. MK ஸ்டாலின் ஆட்சி முடியும் நேரத்தில் இந்த மாபெரும் ஊழல் கொள்ளையை அரங்கேற்றி இருக்கிறார் அமைச்சர் KN நேரு. தமிழ்நாட்டில் பல கோடி இளைஞர்கள் பல வருடங்களாக படித்து TNPSC தேர்வை எழுதி அரசு வேலை கிடைக்குமா என்று காத்து கிடக்கிறார்கள். அவர்களின் வயிற்றில் அடிக்கும் விதமாக ஊழல் செய்து 2300 கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறார் அமைச்சர் KN நேரு. இந்த நிலையில் அமைச்சர் KN நேரு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது. இது தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பொன்முடி செந்தில் பாலாஜிக்கு அடுத்து KN நேரு மிகப்பெரிய ஊழல் செய்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரிடம் சிக்கியிருக்கிறார். அமைச்சர் KN நேருவை அடுத்து முதல்வர் MK ஸ்டாலின் மற்றும் உதயநிதி மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பரவி வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் கலக்கத்தில் இருந்து வருவதாகவும் உடனடியாக அவர்கள் மீதும் நடவடிக்கை பாயுமோ என்ற அச்சம் தமிழக திமுக வட்டாரத்தில் பரவி வருகிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.